சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல ரோகிணி வேணும்னே மனோஜ் காதுல விழுவுற மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட் அதாவது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாங்க. அப்பனா தான் மனோஜ் நம்ம வழிக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனோஜும் அத நம்பி குளிக்கிறத பாதியிலேயே நிப்பாட்டி சோப்பு நுரையோட வெளியில வந்து கேட்க ஆரம்பிச்சர்றாப்ல. இப்ப ரோகிணியோட பிளானும் சக்சஸ் ஆயிடுது. இங்க முத்துவோட வீட்ட தான் மறுபடியும் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்ருதியோட அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க பணத்தோட வந்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ருதி அவங்க அம்மாகிட்ட நாங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறோம். அதுக்காக கடன் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாட்டுக்கு. அதுக்காகத்தான் பணம் குடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்க அதாவது முத்து, மீனா, நம்ம அண்ணாமலை இவங்க எல்லாத்துக்குமே இதுல விருப்பம் இல்ல. அதே டைம்ல நம்ம ரவிக்கும் இதுல வந்து விருப்பம் இல்ல. இருந்தாலும் ரோகிணி அதிகமா ஃபோர்ஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவியால எதுவுமே செய்ய முடியல. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி எப்படியோ அந்த பணத்த குடுத்தர்றாங்க. இதுக்கப்புறம் இந்த பணத்த குடுத்ததுனால என்ன சிக்கல்ல இவங்க மாட்டப் போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பா சொல்லி காமிக்க போறாங்க. நம்ம ரவிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் பயங்கரமா அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். இங்க நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவலையில கார் ஷெட்ல உட்கார்ந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவோட கல்யாண பிரச்சனையெல்லாம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் "நான் வேணா வந்து பேசட்டுமா?" அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. "இல்ல கொஞ்ச நாள் ஆற போடுவோம்" அப்படின்னு மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம முத்து செல்வத்துக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. செல்வமும் "ஏன்டா இப்படி பார்க்குற? அந்த போலீஸ்க்கே கல்யாணம் பண்ணி குடுத்துரு. நமக்கும் பிரச்சனை இல்லல்ல. இதுக்கப்புறம் நம்மள எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டார்ல" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம செல்வம். ஸோ இன்னிய எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.